அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மா சோமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய செய்திகள் நம்ம ஏலியன்கிட்ட ஆரம்பித்தோம் அப்படின்னா அப்படியே போய் ஏலியன்களை ஒரு தடவை எட்டி பார்த்துட்டு அப்புறம் சுவிட்சர்லாந்தில் தொடங்கி அப்புறம் இஸ்ரேலினுடைய பிரச்சனையை ஆரம்பித்து அப்படியே நம்ம உக்ரைன்கிட்ட வந்து ஜார்ஜியா கிட்ட போயிட்டு ஃபைனலாக இந்தியாவும் இலங்கைக்கான செய்திகளை முடிக்க போகிறோம். ஏன்னா ஏகேடி அவர்கள் இந்தியாவுக்கு வந்திருக்கிறார் அதிபராக தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம். ஸோ இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான அடுத்த உறவுகள் வலுப்படுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான வரவேற்புகள் எங்கெல்லாம் சந்திப்பு நிகழ்ந்தது, அடுத்து என்ன நிகழ்கிறது, அதையும் நம்ம பார்த்துடலாம். வீடியோக்கள் பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். நம்ம எடுத்தோடனே ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம விளையாட்டு செய்தி எடுத்துக்காதீங்க, சிரிப்பு செய்தின்னு எடுத்துக்காதீங்க. ஒரு சிறப்பு செய்தி இது. ஏன்னா நீங்கள் உங்களுக்கான பிரத்யேக வீடியோ பதிவு மறுபடியும் பாருங்கள். ஏஎஃப்ஓன்ற பாருங்கள், யூஎஃப்ஓனுடைய வீடியோ பதிவு. இது ஏலியன்களுடைய பறக்கும் தட்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நேற்று உருகுவே, அப்புறம் பெரு, அர்ஜென்டினா இந்த பகுதியிலும் பெரிய அளவுக்கு தென்பட்டதான். நேற்று வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் சப்ரீனா சிங் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஏலியன்கள்னு குறிப்பிட்டு சொல்லலை, பட் ஏதோ தேர்ட் ஃபோர்ஸ் ஒன்று, மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து இருக்குது, அதுதான் மேபி இருக்கலாம். அவங்க வந்து பர்டிகுலராக வந்து ஏலியன்கள் தான் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணலை. ஏன்னா மறுபடியும் அவங்க மறுபடியும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதற்குள்ளே இந்த செய்திகள்லாம் வந்து காட்டுத்தீ போல் பரவிடுச்சு. ஆஹா, அமெரிக்காவே ஏதோ ஏலியன்கள் இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இல்லை அவங்க தேர்ட் ஃபோர்ஸ் ஒன்று, பியாண்ட் த ஹியூமன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ பியாண்ட் த ஹியூமன் அப்படின்னா இன்னொரு ஆங்கிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறிப்பாக அமெரிக்கா, நியூஜெர்சி மாகாணம், ஈரான் கிட்ட தென்பட்டிருக்கிறது, இன்னும் ஒரு சில நாடுகளில் வந்து தென்பட்டிருக்கிறது. ரொம்ப டெப்த்தாக முன்ன மாதிரி ஏதோ நாங்கள் சிரிச்சிட்டுலாம் போகலை, இந்த தடவை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நார்மலாகவே இந்த மாதிரி இயர் எண்டு வந்துச்சு அப்படின்னாவே வந்து வந்துச்சுனாவே இந்த நாஸ்ட்ரோடாமஸ் ப்ளஸ் பாபா வாங்கே இந்த பாட்டிகள் சொன்ன கதையும் அந்த நாஸ்ட்ரோடாமஸ் அவர்கள் சொன்ன கருத்தும் வந்து பெரிய அளவுக்கு பரவும். ஏன்னா அவங்க அடுத்தடுத்த இயர் ப்ரெடிக்ஷன்லாம் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, என்னெல்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரி பெருசாக சொல்லுவாங்க. ஸோ அவரோட கணிப்பில் ஆல்மோஸ்ட் 2024 எண்டுக்குள்ளார நம்மளுக்கு ஏலியன்கள் தென்பட்டுருவாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க அவரோட ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷனில். அதன்படி இப்போ ஏலியன்கள் அங்கங்கே கண்ணுக்கு தென்படுகிறது. இவர்கள் வந்து நன்மை செய்யும் ஏலியன்களா, இல்லை தீமை செய்யும் ஏலியர்களா, மனிதர்களை தாக்குகின்ற ஏலியர்களா, மனிதர்களை அரவணைக்கக்கூடிய ஏலியர்களா, என்ன மாதிரியான ஏலியன்கள் அப்படின்றது நம்மளுக்கு போக போக தான் தெரியும். மனிதர்களை தாக்குகின்ற ஏலியன்களாக இருந்தால் இனி என்ன நடக்கும் இந்த சமூகத்தில்? இதற்கு முன்பு ஒவ்வொருத்தரும் நாடும் தேசமும் என்னதுன்னு அடிச்சுக்கிற இந்த பூ உலகில் இனி மனிதர்கள் ஒன்று சேர்ந்து ஏலியன்களை தாக்குவதற்கான நேரம் வந்து விடுமா அப்படி நம்ம பார்த்தலாம். ஸோ பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வு. இந்த அளவுக்கு நம்ம சொல்ல வேண்டாம், இதுக்கான காலங்கள் பெரிய தொலைவுக்கு இருக்கிறது. ஆனால் இதுக்கு எப்பயே ஜடை பின்னி, பூ வச்சு, பவுடர் அடித்து, பொட்டு வச்சு அலங்காரம் பார்த்துட்ருக்காங்க அந்த ஏலியன்களோட கதைக்காக. அதற்காக நான் உங்ககிட்ட ஒரு விளக்கத்தோடு சொல்லிட்டேன். இரண்டாவது சம்பவம் வந்து நம்மளுக்கு ஒரு தெரிஞ்ச சம்பவத்தை பார்த்துட்டு போயிடலாமே. சுவிட்சர்லாந்தில் 7 அடல்ட்டில் அதாவது ஆவரேஜாக சுவிட்சர்லாந்தில் 7 அடல்ட்டில் 1 மில்லியனர் இருக்காங்களாம். இது வந்து அமெரிக்காவோட கம்பேர் பண்ணும்போது 5 டைம் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப ஒரு வெல்த் பொசிஷனில் நல்ல நிலைமையெல்லாம் இருக்காங்களாம். இந்தளவுக்கு பில்லியனர் இருக்கக்கூடிய சுவிட்சர்லாந்தில் அந்த ஆவரேஜ் இன்கம் இருக்குல்ல, ஆவரேஜ் இன்கமில் வந்து டாப் நாடுகள் இருக்கா அப்படின்னா டாப் நாடில் கிடையாது. அப்படி இருந்தும் எப்படி அவங்க பில்லியனராக வராங்க அப்படின்னா 2-3 ஆஸ்பெக்டில் பிரிக்கிறாங்க. மொதல் ஆஸ்பெக்ட் என்னென்னா, சுவிட்சர்லாந்து தாங்க அதிகமான பேர் ரெண்டட் ஹவுஸில் இருக்காங்களாம். 31% பேர் தான் ஓன் ஹவுஸே வச்சுருக்காங்களாம். ஜெர்மனி அதுக்கப்புறம் 64% ரெண்டட் ஹவுஸு, மீதி 35. ரஷ்யா பாருங்கள் 11% தான் ரெண்டட் ஹவுஸு, மீதி எல்லாமே ஓன் ஹவுஸ் தான் வச்சுருக்காங்க. இதில் அமெரிக்கா 37% ரெண்டட் ஹவுஸு, மீதியெல்லாம் 58% வந்து ஓன் ஹவுஸ் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க பெரிய அளவுக்கு வாடகை வீடுக்கு கொடுக்கறதுல வந்து பெருசாக அவங்க சிரமப்படல. தன்னுடைய மொத்த சம்பாத்தியத்தையும் ஒரு வீடு கட்டி அதில் அவங்க முடக்க விரும்புறதில்லைன்றாங்க. அதாவது சுவிட்சர்லாந்துடைய மக்கள் என்ன, இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வாழ்நாள் முழுக்க சம்பாதிக்கிறார் 1 கோடி 1.25 கோடி அப்படின்னா அந்த வீட்டை வந்து 1.5 கோடிக்கு போய் கட்டி மீதி ஒரு 50 லட்சத்து கடனாளி ஆகி அந்த கடனை அவர் கட்டி வெளியேறதுக்குள்ளே போதும் பண்ணுறாங்கன்னா அவரோட ஆயுசு முடிஞ்சு போயிடுது, காலத்துக்கும் கடனாளியாகவே இருந்துடுறாங்க. அதே சுவிட்சர்லாந்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஒரு 1.5 கோடி இருந்தது அப்படின்னா அவங்க இருக்கிற வரைக்கும் ரெண்டட் ஹவுஸில் நிம்மதியாக இருந்துட்டு அந்த 1.5 கோடியை எந்தெந்த பேங்க்கில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு 10 பேங்காக பிரித்து அதை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க.
எஜுகேஷனுக்கும் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் அவங்களுடைய மொத்த லைஃப்பில் ஆகக்கூடிய செலவில் 10லேருந்து ஒரு 15% தான் எஜுகேஷனுக்குமே செலவு பண்ணுறாங்க. யாருமே டிகிரி ஹோல்டர்ஸ் அப்படின்னும் போது டிகிரி ஹோல்டர்ஸ் கூட பெரிய அளவுக்கு இல்லை. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக ஹை வேல்யூ ஸ்கில்ஸ் இருக்காங்க. ஹை வேல்யூ ஸ்கில்ஸ் அப்படின்னா எஜுகேஷன் தாண்டி ஃபினான்ஷியல் லிட்ரேச்சராக இருக்கட்டும், இல்லை டெக்னிக்கல் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை வளர்த்துக்கிறாங்க. அதாவது கல்லூரிக்காக தனது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணிக்காமல். ஏன்னா இப்போ நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பரீட்சை முடித்து வெளியே வர்றதுக்கே வந்துடுதுங்க 25-26 வயசு வந்துடுதுங்க. ஏன்னா அந்தளவுக்கு இப்போ பிஇன்னு தாண்டி இப்போ எம்இ முடிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வருது. அதுவும் ஆர்ட்ஸ் காலேஜ் போகிறவங்க சுச்சுவேஷன்லாம் வந்து பிஎஸ்சி ஒரு 3 வருஷம், எம்எஸ்சி அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம், அப்புறம் பிஹெச்டி ஒரு 7-8 வருஷம் எல்லாம் முடித்து நம்ம வெளியே வந்தாங்கன்னா அவங்க 30 வருஷமாக ஆயிடுது. ஸோ இதெல்லாம் அங்கே கம்பேர் பண்ணும்போது பெருசாலாம் இல்லைன்றாங்க. அப்போ கல்யாண செலவுமே வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணுறாங்க. அப்போ நம்ம வாழ்நாள் எதுக்கு தாங்க அதிகமாக செலவு பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்று வீடு கட்டுறதுக்கும் கல்யாண செலவும் தான் நம்ம வாழ்நாள் முழுக்க கடனாளியாகவே இருந்துட்டு போயிடுறோம் இல்லையா? எல்லாமே பியாண்ட் த லிமிட்டு. நம்ம தகுதிக்கு மீறி நம்ம நிறைய பண்ணுறதுனால தான் இங்கே நிறைய பேர் இப்படி இருக்குன்னு ஒரு மனக்குமுறலையும் இந்த இடத்துல நான் வெளிப்படுத்திட்டு மற்ற செய்திகளுக்குள்ளே போகணுன்றது ரொம்ப விருப்பப்பட்டிருந்தேன் நான். ஸோ ஒரு விஷயம் இதில் குறிப்பாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, வீடு கட்டுறதுல தான் இன்றைக்கி பெரும் அளவுக்கு கடனாளியாக இருக்காங்கன்றதுல அவங்க அதை பற்றி பெருசாகவே எடுத்துக்கல. வாடகை வீட்டில் இருந்துட்டு சந்தோஷமாக போயிட்டே இருக்கிறாங்க. எங்களுக்கு கௌரவம் முக்கியம் இல்லை, ஒரு நல்ல வாழ்க்கை முக்கியம்னு அவங்க பார்க்குறாங்க. இங்கே நம்மளுக்கு கௌரவம் தான் முக்கியம், வீடு தான் முக்கியம் நம்ம பார்க்குறோம். அவ்வளோதான் வித்தியாசம். சரி, இப்போ இது இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பெரிய தாக்குதல். குறிப்பாக எப்போ துருக்கி ஓடி வந்து ரொம்ப கடும் கண்டனம், தாக்காதீங்க இஸ்ரேல், முடிச்சுடுவோங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்கன்னு சொன்னாங்களோ, அப்பயே இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க, நேற்று இரவு பெரிய தாக்குதல். அந்த டார்டஸ், இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல, இந்த டார்டஸ் அப்படின்ற ஒரு பகுதியில், இந்த டார்டஸ் அப்படின்னோடனே உங்களுக்கு சிரியாவுக்குள்ளார என்ன ஞாபகம் வரும்? அங்கே பக்கம்தான் ரஷ்யானுடைய போர்ட் இருக்குது. அதை நான் உங்களுக்கு பெரிய அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஆஃப்ரிக்கா நாடுகளோட கனெக்ட் பண்ணி இங்கேருந்து ஆயுதங்கள் கொண்டு போகிறது, தானியங்கள் கொண்டு போகிறது எல்லாமே லேண்டு கார்டரில் வந்து அந்த பக்கம் கொண்டு போகிறது பெரிய இடம்னு சொன்னோம் இல்லையா? அதை கொஞ்சம் தள்ளி தாக்குதல் நடத்தியிருக்காங்க இஸ்ரேல். இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதில் அப்போ அந்த சமயத்தில் அந்த ஏரியா ஃபுல்லாக 3.0 ரெக்டர் அளவுகோலில் பூகம்பத்தை வந்து உணர்ந்திருக்காங்களாம். குறிப்பாக சோவியத்தினுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் ஏதாவது இருந்திருக்குமான்ற அடிப்படையிலும் சொல்கிறாங்கன்னு முழு டீட்டெயில் கிடைக்கல. எல்லாமே பங்கர்ஸ் பாம்பர் மூலயமா உள்ளே போயிட்டு தாக்கல் நடத்தியிருக்காங்க. லாங் ரேஞ்ச் மிசைல்ஸோட கிடங்குகள் ஏதாவது இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த தாக்குதல் மட்டும் இல்லாமல் டயரிசோர், அதாவது சிரியாவை தாண்டி உள்ளே போயிட்டு டயரிசோரில் ஒரு பகுதி இருந்திருக்கிறது. அந்த பகுதியில் ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க. அதாவது குர்திஷ் மக்கள் கட்டுப்பாட்டில் இல்லாமல் இவங்க இடத்துல 2 இடத்துல ஃபைட் நடக்குதுல, அந்த இடத்துல ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க. ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் மாதிரி நிகழ்ந்திருக்கிறது. அப்போ தொடர்ந்து இஸ்ரேல் இன்னும் சிரியாவுக்குள்ளார தாக்கல் நடத்திட்டு தாங்கிறாங்க, பல கண்டனங்களையும் தாண்டி. கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா, போதும், அவங்க நான் எங்கள் வழிக்குள்ளே கொண்டு வந்துடுறோன்னு சொல்லிட்டு மற்ற நாடுகள் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இஸ்ரேல் ஒன்றும் விடாப்படியாக தொடர்ந்து தாக்கல் நடத்திட்டே தாங்கிறாங்க. இஸ்ரேலை கேட்குறது இப்போதைக்கு ஆள் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க இஸ்ரேல். குறிப்பாக ரஷ்யாவை என்ன பண்ணுறாங்க, காமினியன் ஏர்பேஸ்லேருந்து ரஷ்யாவுடைய 276 டேங்க்கும் அட்டாக்கிங் ஹெலிகாப்டர் KA-52 துணையோடு அங்கிருந்து பெரிய அளவுக்கான ஆயுதங்களை தொடர்ந்து எடுத்து சென்று கொண்டே இருக்கிறார்கள். ஆயுதங்களை லட்சக்கணக்கில் எடுத்து போயிட்டே தாங்கிறாங்க ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும். இதுக்கப்புறம் நம்மளுக்கு சிரியா வந்து உகந்த நாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உணர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 2 சம்பவம் வந்து அவங்க ஃபுல்லாக அடிமனசில் தோண்டிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இருக்கக்கூடாது, பொறுமையாக பேச்சுவார்த்தை நடத்தி உள்ளே வந்துடலான்னு. சம்பவம் நம்பர் 1 என்ன அப்படின்னா, ஐரோப்பானுடைய ஃபாரின் பாலிசி காஜா கலாஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுக்கப்புறம் நாங்கள் சிரியா கிட்ட போயிட்டு பெரிய அளவுக்கு கம்யூனிகேஷன் வளர்த்து புதிய அரசாங்கத்துக்கு என்னெல்லாம் தேவைகளோ அந்த அரசாங்கத்துக்கான முழு உதவிகளை செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம். வரும் வாரங்களில் நாங்கள் சிரியாவுக்கு பயணம் செய்கிறோம். இனி சிரியாவின் எதிர்காலம் எங்கள் கையில் என்ற மாதிரி சொல்லிட்டாங்களா ஐரோப்பாவும். இன்றைக்கி பிரிட்டன் ஒரு படி மேலே போயிட்டு 63 மில்லியன் அளவுக்கான எய்டு பேக்கேஜ், அதாவது பொருளாதார உதவிகள், பேசிக் நீடு, பேசிக் சர்வீசஸ், வாட்டர், ஹாஸ்பிட்டல், பள்ளிக்கூடங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் கட்டுவதற்கு நாங்கள் உதவி செய்கிறோன்ட்டாங்க. அமெரிக்காவுமே நேற்று என்ன சொல்லிட்டாங்கன்னா, என்னென்ன உதவிகள் எங்களால் செய்ய முடியுமோ அனைத்து உதவிகளும் செய்ய தயாராக இருக்கிறோன்றா. இனி சிரியாவோட எதிர்காலம் எங்கள் கையில்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ஒரு வகையில் என்ன புரிஞ்சுக்கலாம், வெஸ்டர்ன் நாடுகளோட ஆதிக்கம் அந்த இடத்துல சிரியாவை தாங்குன்னு தாங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம இருந்தோம்னா நம்மளை ஒரு தாக்கிடுவாங்கன்னு இந்த இடத்துல ரஷ்யா உணர்றாங்க. அதனால் ரஷ்யா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறாங்க. இன்னொரு படி மேலே போயிட்டு டென்மார்க் என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா,
அங்கே இருக்கக்கூடிய சிரியன் அகதிகள் இருக்காங்களே அவங்களுக்கு 27,000 யூரோ அளவுக்கான உதவிகளும், அவங்க குழந்தைங்க இருந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு தனியாக 6,700 யூரோவும் கொடுத்து நீங்கள் உங்கள் நாட்டிற்கு, குறிப்பாக சிரியாவில் போய்ட்டு சந்தோஷமாக வாழ்வதற்கு, எந்த நேரமும் உங்கள் குடும்பம் குழந்தையும் சந்தோஷமாக வாழ்வதற்கு நாங்கள் உதவி செய்கிறோம், டென்மார்க்கை விட்டு நீங்கள் கிளம்புங்கள் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட்டுமே வந்து வைத்திருக்காங்க. இது எல்லா ஒட்டுமொத்த நிகழ்வுக்கும் ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று கொடுக்குறேன் பாருங்க. துருக்கியினுடைய டைலாக் இந்த இடத்துல தெரிஞ்சு போயிடும். துருக்கியினுடைய ஹேக்கன் ஃபிடன் அவர்கள் வந்து சவுதி அரேபியா பேஸ்டான ஹல் ஹேடன் சேனலுக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாங்க. அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா, டமாஸ்கஸ் பகுதியை நெருங்கும் போது, இன்னும் அதுக்கு முன்னாடி அலிபோ பகுதியை நெருங்கிறதுக்கு முன்னாடியே ஆசாத் அவர்கள் வந்து எங்ககிட்ட தொடர்பு கொண்டு தாக்குதலை கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்கள், நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு உடன்படுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்டார் அலிபோல் இருக்கும்போதே. அது நிலைமை கைமீறிடுச்சின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணிட்டோம். சரி, டமாஸ்கஸ்க்கு முன்னாடி நெருங்கும் போதே நாங்கள் வெளியேறதுக்கு, அதாவது ஆசாத் அவர்கள் வெளியேறுவதற்கு ஏதாவது ஒன்று உதவி செய்யுங்க அப்படின்னு அவர் உதவி கேட்டாங்களாம். யாருக்கிட்ட? துருக்கிக்கிட்ட. ஆனால் அதே சமயத்தில் இங்கே அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன விருப்பப்பட்டாங்கன்னா, இல்லை ஆசாத் வந்து வேண்டாம், அங்கேயே இருக்கட்டும், அங்கே இருந்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இத்தனை நாள் இவர் வந்து இஸ்ரேலை எதிரி மாதிரி பாவித்து தனது கடும் கண்டனம், தூங்கி எந்திரிச்சாவே போதும் தனது கடும் கண்டனம், பொருளாதார தடைகளை போடுங்கள்னு எல்லா அரபு நாடுகளையும் பயங்கரமான கோரிக்கை வைக்கிற துருக்கிக்கு நேரடியாகவே இஸ்ரேல் ஃபோன் பண்ணி இல்லை ஆசாத் அவர்கள் அங்கேயே இருக்கட்டும், அவங்க எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்கிற ஒரு டைலாக்கையும், அமெரிக்காவுமே எங்கிட்ட சொன்னாங்கன்ற டைலாக்கும், ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் போய் பார்க்குற பார்வையோட அப்போ என்ன நம்ம எடுத்துக்கலாம்? அப்போ யாருக்கிட்ட இவங்க டபுள் ஆக்ட் கொடுத்துட்ருக்காங்க? அரபு நாடுகள்கிட்ட டபுள் ஆக்ட் கொடுத்துட்ருக்காங்களா, இல்லை வெஸ்டர்ன் நாடுகள்கிட்ட டபுள் ஆக்ட் கொடுத்துட்ருக்காங்களா? அரபு நாடுகளோட கூட்டமைப்பை துருக்கி வந்து முடிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இதுக்கப்புறம் அவங்க கூட்டமைப்புகள் பெரிய அளவுக்கு இருந்தால் கூட அந்த ஸ்ட்ராங்கை வந்து இந்த ஒரு நிகழ்வில் வந்து இப்படி கொண்டு வந்துட்டாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன் பாருங்கள். ஏதோ இவங்களுக்கும் சிரியாவில் இருக்கக்கூடிய HTSக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி துருக்கியினுடைய மினிஸ்டர் ஆஃப் நேஷனல் டிஃபென்ஸ் வந்து இதுக்கப்புறம் தேவைப்பட்டாங்கன்னா நாங்கள் மிலிட்டரி சப்போர்ட் கூட ப்ரொவைட் பண்ண தயாராக இருக்கிறோம், சிரியனுடைய இராணுவத்துக்கு உதவி செய்யக்கூட தயாராக இருக்கிறோம், சிரியனுடைய கவர்மெண்ட் வந்து ரெக்வஸ்ட் வச்சான்னு கேட்குறாங்க. அவங்க ரெக்வஸ்ட் வச்சு தான் இப்போ நீங்கள் இத்தனை நாள் எந்த உதவியுமே நீங்கள் பண்ணல, தள்ளி நின்று வேடிக்கை பார்த்துருந்தீங்க, அவங்களா உள்ளே போயிட்டு பிடிச்சிக்கிட்டாங்கப்ப அப்படின்னு சொல்ல வராரு. அதை நம்ம வந்து நம்பணும். நம்ம அப்படியே நம்ம உக்ரைன்கிட்ட வந்தோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஜெலன்ஸ்கி வந்து கொஞ்சம் பொங்கி எழுந்துட்டார். ஏன் அப்படின்னா, ஜார்ஜியா இருக்காங்கல்ல, அதாவது உக்ரைனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஜார்ஜியாவில் அடுத்த ஒரு அதிகாரப்பூர்வ அதிபராக வந்து கெவல்சிவி அவர்களை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மிகாலி கெவல்சிவி அவர்களை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு, ஆனால் அதுக்கு முன்னாள் அதிபரான ஜௌரோ பிஜ்லிவி இருக்காங்கல்ல, அவங்க இன்னும் ராஜினாமா பண்ணல. முறைப்படி நான் தேர்தலையும் கலந்துக்க மாட்டேன், நான் ராஜினாமாவும் பண்ண மாட்டேன், நான் வந்து இறக்குற வரைக்கும் நான் தான் அதிபர்னு அவங்க ஒரு பக்கம். அதையெல்லாம் தாண்டி இப்போ ஜார்ஜியாவில் புதிய அதிபர் வந்து அவங்க ரஷ்யா ஆதரவு பெற்ற அதிபர் ஒருத்தர் முன்னாள் ஃபுட்பால் வீரரை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாரு ஜெலன்ஸ்கி அவர்கள்னா, ஐரோப்பாவும் அமெரிக்காவும் ரொம்ப டம்மி பீஸாக இருக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுக்கல ஜார்ஜியாவில், ஃபோர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு எதிரான ஒரு ஆட்சியை வந்து அமைந்திருக்காது, இன்னும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, இவ்வளோ டம்மி பீஸாக இருக்கிறாங்களே அப்படின்னு ஆதங்கப்படுறாரு. இவராக இருந்தால் இவர் ஸ்ட்ராங் பீஸ், இவர் உள்ள போய் இப்போ கேட்டு பயங்கரமாக தடுத்துருப்பார். முதல்ல உங்கள் நாட்டு பிரச்சனையை பாருங்கள், உங்கள் நாட்டு பிரச்சனையே இங்கே பெருசாக இருக்குது. இங்கே ஜார்ஜியாவில் போயிட்டு இப்போ தலையிடுங்க, அங்கே வந்து வேறு விதமான அரசாங்கம் வருதுன்னா இப்போ வந்து தனக்குள்ள நினச்சிக்கிட்ட நம்ம ஒரு உலக தலைவராக இருக்கும்போது எல்லா நாட்டு கருத்தும் தெரிவிக்கணும்னு நினைக்கிறாரு. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், அப்போ அவர் நாட்டுக்குள்ளே ஒழுங்குபடுத்திட்டாரான்னா, நேற்று பிரித்து மேய்ஞ்சிட்டாராம், ரஷ்யாவை முடித்து தள்ளிட்டாராம். ஒரு ரயில்வே ஸ்டேஷனு, குறிப்பாக அந்த ரயில்வே ஸ்டேஷனில் பெரிய அளவுக்கான அந்த ஆயில் டேங்க்கு மீதியெல்லாம் கொண்டு போவாங்க, இராணுவத்துக்கு தேவையான இதெல்லாம் முடித்து துவம்சம் பண்ணி தூளாக்கிட்டாங்களா ஒன்றா. இரண்டாவது, 200 வடகொரிய வீரர்கள், எத்தனை பேர், 200 பேர் ஒரே இடத்துல போட்டு தள்ளிட்டாங்க, முடிஞ்சு அவங்க கதன்றாங்க. மற்ற வடகொரிய வீரர்கள் உள்ளே போகலாமா வேணாமான்றாங்க. நேற்று கிளைம் பண்ண பகுதியெல்லாம் நாங்கள் மறுபடியும் கிளைம் பண்ணி எடுத்துட்டோன்றாங்க. நாளைக்கு ஏதாவது வரைபடம் இருந்தால் நான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன். ஆனால் அப்படின்னு உக்ரைன் தரப்பில் இன்றைக்கி ஒரே பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க, ஒரு செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. மறுபடியும் நம்ம கொண்டாடுங்களே குருக் சிரிஜியனை எந்த அளவுக்கு முன்னேறினாங்களோ இழப்புகளை சந்தித்து மறுபடியும் ஓட விட்டுட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க இப்போ மற்ற நாட்டு தகவலில் தலையிடுவது கரெக்டாக தான் இருக்கும். தைவானுக்கு ஒரு வழியாக கொண்டு வந்து ஆயுதங்களை இறக்கியிருக்காங்க. ஆயுதங்கள் அப்படின்னா 38
M1A2T ஆப்ரஹாம் டேங்க் 108 பக்கம் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இது எப்போ கொடுத்தது அப்படின்னா ரொம்ப முன்னாடி ஆர்டர் கொடுத்தது. இந்த டேங்க் எப்போலேருந்து சர்வீஸில் இருக்குது அப்படின்னா 1994லேருந்து சர்வீஸில் இருக்குது. கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. இனி தைவான் வந்து ஸ்ட்ராங் பவராக மாறப்போகுது. இனி இருக்கிறது சீனாவுக்கு. இந்த 108 டேங்க் ராணுவ டேங்கை வந்து இறங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சீனா இதுக்கப்புறம் மேலே பறக்கிறேன், அங்கே பறக்கிறேன், சைடில் பறக்கிறேன்னு ஏதாவது பண்ணாங்கன்னா தைவான் முடிச்சே விட்டுருவாங்க. அந்த அளவுக்கான எச்சரிக்கைகளை கொடுத்துருக்காங்க. ஏன்னா தைவான் சொல்லிட்டாங்க, நாங்களாம் முன்னே இருந்த மாதிரிலாம் இல்லை, சும்மா ஒரு நேரம் இருக்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டோம், கோவமாகி பார்த்தோம்னா சாம்பல் ஆயிருவீங்க சீனா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோன்னு ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. கரெக்டாக ஆயுதங்களை வந்து இறங்கியிருக்கு. என்ன நடக்க போதோ பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. சிறப்பு செய்தி, நாட்டை சிரிப்பு. ஒரு அடிஷ்னல் தகவல், குறிப்பாக இந்தியா வந்து கனடாவில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சில எச்சரிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க. கனடாவில் இந்திய மாணவர்கள் அடுத்தடுத்து 3 பேர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இது வந்து சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய சம்பவம் இல்லை, இந்தியர்கள் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு சம்பவத்தில் தான் இது மாதிரி நடக்கிறது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் முடிஞ்சால் குழுவாக இருங்க, கொஞ்சம் கனடாவை கொஞ்சம் பார்த்து சேஃபாக இருந்துக்கோங்கன்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் திடீர்னு மத்திய அரசு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மாலை பதிவில் சொல்கிறேன், ஐ திங்க் எமினி அவதிகள் மீது இன்று இரவுக்குள்ளே தாக்கல் நடத்துவதற்கு வாய்ப்புகள் 90% தென்படுகிறது. எமினி அவதிகள் வந்து அமெரிக்கா வந்தாலும் பயம் கிடையாது, எங்களுக்கு அவங்களுக்கு கிடையாது, எங்களுக்கு அல்லா துணை இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் தயாராக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மேபி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் நம்ம ஸ்ரீலங்காவை பற்றி பேசுகிறோன்னு சொல்லியிருந்தோம். அதற்கு முன்பு 2025 ஜனவரியிலேருந்து இனி ரஷ்யாவுக்குள்ளே போகணும் அப்படின்னா விசா ஃப்ரீ ட்ராவலில் ஜம்முன்னு போயிட்டுலாம் ரஷ்யா வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி போயிட்டு வந்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜனவரிலேருந்து ட்ரை பண்ணி குரூப்பாக வந்து போயிட்டு வந்துடலாம். ட்ரை பண்ணலாமா? போயிட்டு ரஷ்யாவில் எப்படி இருக்குது, அந்த சண்டையில் ஏதாவது கலந்துக்க முடியுமான்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இப்போ இலங்கை பேசிக்கலாம். இலங்கையில் ஏகேடி அவர்கள் அதிபராக தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் வந்து முதல் வெளிநாட்டு சுற்றுப்பயணமாக இந்தியா வந்திருக்கிறார். இந்தியா இங்கே வந்ததில் குறிப்பாக மிகப்பெரிய அளவுக்கான ஒரு வரவேற்பு கொடுக்கப்பட்டது. ராஷ்டிரபதி பவனில் திரௌபதி முர்மு அவர்கள் பெரிய அளவுக்கான கிராண்டு அதாவது வரவேற்பு விழாலாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மோடி அவர்களை பார்த்துருக்காங்க. தனிப்பட்ட முறையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களையும் பார்த்து எல்லாம் பேசியிருக்காங்க. இதில் ஊடகங்கள்லாம் என்ன மாதிரி இல்லை எழுதியிருக்காங்கன்னா, இது டிப்ளமேட்டிக்காக மிகப்பெரிய ஒரு வெற்றி. அவர் முதல் பயணமாக சீனா இல்லாமல் இந்தியா வந்தது, நாங்கள் இந்தியாவை சார்ந்து இருக்கிறோம் என்று அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். இதில் இந்தியாவுடைய ராஜதந்திர உறவுகளுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. நார்மலாக ஏகேடி அவர்கள் வந்து நம்ம அப்படி இவங்க ஒரே வழியாக அங்கே வந்ததுனால சுருக்கிட முடியாது. இப்போ இந்தியா எப்படி வெஸ்டர்ன் நாடுகளும் தேவை, ரஷ்யாவும் தேவைன்னு நடுநிலைப்பாட்டில் இருக்காங்களோ அதே மாதிரி தான் ஏகேடி இருப்பாங்க. ஏன்னா அவங்க நாட்டோட வளர்ச்சிக்கு அவங்க சீனாவை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்க மாட்டாங்க. என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறேன், நான் சீனாக்கிட்டேயும் இதே மாதிரி ரிலேஷன்ஷிப் அவர் வளர்த்தணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க நாட்டில் இன்னும் சீனாவோட ப்ராஜெக்ட் பெரிய அளவுக்கு இருக்கிறது, இந்தியாக்கிட்டேயும் வந்து இருக்கிறது. அதில் என்னன்னா இந்தியாவுக்கு நாங்கள் முதல் முன்னுரிமை கொடுக்குறோன்ற அடிப்படையில் ஃபஸ்ட்டு அவர் இந்தியாவுக்கு வந்திருக்கிறான்ற அடிப்படையில் சொல்கிறாங்க. ஸோ ஆனால் அவர் கண்டிப்பாக அதுக்காக சீனா வந்து முழுமையாக அவர் நிராகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. அவங்களுக்கு தேவை இப்போ இலங்கையோட வளர்ச்சி. இலங்கையோட வளர்ச்சிக்கு என்னெல்லாம் இருந்தால் ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணுவதற்கான அனைத்து வழிகளையும் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுதான் எனக்கு தோணுது. இப்போ இந்தியா எடுக்கிற நிலைப்பாடு தான், இந்தியா ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் எடுக்கிற நிலைப்பாடு தான் இனிமேல் வந்து இலங்கை குறிப்பாக ஏகேடி அவர்கள் எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை நான் கவர் பண்ணுறேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சேனல். நன்றி, வணக்கம்.